ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம். காளிதாஸ் முதல் லீடர் வரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் தேட்டரில் என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். காளிதாஸ் 2 படத்தை பார்க்கலாம். இப்போ ஸ்ரீ செந்தில் எழுதி இயக்கிய படம் தான் காளிதாஸ் 2. ஹாரர் த்ரில்லர் பணியில் உருவாக்கிற இந்த படம் பார்த்திங்கன்னா நடிகர் பரத் நாயகனாக நடித்திருக்கிறாரு. இவர்களுடன் இணைந்து நடிகர்கள் பார்த்திங்கன்னா அஜய் கார்த்தி, சங்கீதா, பவானி ஸ்ரீ, அபர்நிதி, அனந்த்நாக், டிஎம் கார்த்திக், சிங்கம் ஜெயவேல் ஆகியோர் இணைந்து நடித்திருக்கிறாங்க. மேலும் இந்த படத்தை பிரபல தயாரிப்பு நிறுவனமான 5 ஸ்டார் சார்பாக தயாரிச்சிருக்கிறாங்க செந்தில் மற்றும் யோகேஸ்வரனும் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க. மேலும் இந்த படத்திற்கு இசையமைப்பாளர் சாம்சிஎஸ் இசையமைத்திருக்கிறாரு. படத்தினுடைய ட்ரைலர் வெளியாகி ரசிகர்களை கவனத்தை ஏற்ற நிலையில் தற்போது படம் 3 அதாவது நேற்றுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்த படம் பார்த்திங்கன்னா நீலிரா படம். பேர் வித்தியாசமாக இருக்குது. நீலிரா இயக்குனர் சோமிதரன் எழுதி இயக்க உள்ள படம் தான் நீலிரா. இந்த படம் பார்த்திங்கன்னா தெலுங்கு மொழியில் ஒருங்கி அந்தளவு தென்னிந்திய மொழிகளின் வெளியாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. டப்பிங்கில் தான் வந்திருக்கு நம்மளுக்கு. சந்திரா, சனந்தா, ரூபா, கொடுவாயூர், கபிலா, வேணு, கயல் வின்சென்ட், விது ஆகிய முக்கிய இடத்துல நடிச்சிருக்காங்க. ஈழப்போரை மையமாக வைத்து உருவாகியுள்ள இந்த படம் நாளை, அதாவது இன்னைக்கு ஏப்ரல் 4 ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காது. நேற்று படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்தது கார்மணி செல்வம். இந்த படம் எப்படி வெளியாயிருக்குன்னு பார்க்கலாம். இயக்குனர் ராம் சக்ரி எழுதி இயக்கியுள்ள இந்த படம் பார்த்திங்கன்னா கார்மணி செல்வம். இந்த படத்தில் நடிகர் சமுத்திரக்கனி கதாநாயகனாகவும் நடித்திருக்கிறாரு. அவருடன் இணைந்து கௌதம் வாசுதேவ், அபிநயா, லக்ஷ்மி பிரியா, கார்த்திக் குமார், படவா கோபி, மதுமிதா, அர்ஜுன், ஹரிதா பரக்கோடு, சங்கர நாராயண, வி கோதண்டம், கரண் சக்கரவர்த்தி என பலர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டரில் ப்ளே பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த படமும் ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்தது பைக்கர். இயக்குனர் அபிலாஷ் ஷெட்டி எழுதிய இயக்கத்தில் பைக்கர். இந்த படம் பைக் ரேஸை மையமாக வச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நடிகர் சர்வானந்த் நாயகனாக நடிச்சிருக்க இந்த படத்தில் அவருடன் இணைந்த நடிகர்கள் மால்விகா நாயர் மற்றும் டாக்டர் ராஜசேகர் ஆகியோர் முக்கிய இடத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இதுவும் நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்தது லீடர். இயக்குனர் துரைசெந்தில் எழுதி இயக்கியுள்ள படம் தான் லீடர். ஆக்ஷன், சென்டிமெண்ட் மற்றும் காமெடி கலந்து உருவாகியுள்ள இந்த படம் நடிகர் லெஜண்ட் சரவணா நாயகனாக நடித்திருக்கிறார். இவருடன் இணைந்த பல நடிகர்கள் முக்கிய கேரக்டர் நடிச்சிருக்காங்க. இந்த படமும் நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த 4 படத்திலையும் நீங்கள் பார்க்கலாம். இதில் லீடர் அந்த திரைவிமர்சனத்தில் நம்ம லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.